வச்சுருக்கணும். அதே மாதிரி வீட்லேயும் கூட அப்படி செய்யலாம். அதாவது ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றி அதில் ஒரு லெமனை போட்டு வைங்க. அந்த லெமன் போட்டு வைக்கும்போது அது நம்ம இருக்கிற இடத்துல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இழுத்ததும் தண்ணிக்கு உள்ளே போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த டம்ளர் தண்ணியை தூர ஊற்றிட்டு வேறு ஒரு புது தண்ணி நிறச்சி இதே மாதிரி ஒரு லெமனை நம்ம மூழ்க விடணும். அப்படி நீங்கள் செய்துக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி தீர்ந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எதிர்மறை சக்திகள்லாம் ஒழிஞ்சு நேர்மறை சக்திகள் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதனால் எப்போவும் நீங்கள் வீட்லேயும் கூட வடகிழக்கு மூலையில் கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணி வச்சு ஒரு லெமன் போட்டு வைங்க. அதே மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்க என்ன செய்யன்னு கேட்குறாங்க. குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மகே. ஞானானந்த என் ஷார்ட்ஸில் பாருங்கள் இருக்குது. என்னுடைய பிளேலிஸ்ட்டை பூரா பாருங்கள். எல்லோரும் லைக்கு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணுங்கள், லைக்கு போடுங்க. 21 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் லைக்கு போடுங்க. குழந்தைகள் படிக்க அதே போல் நீங்கள் என்ன செய்யணும், பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு எப்படி படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்கன்னு கவனிக்கணும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மகே. இது கல்வி கடவுளுக்குள்ள துதி. இதை தவறாமல் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, சொல்லி கொடுத்து தினமும் அவங்கள சொல்ல வைக்கணும். சொல்ல வைக்கும்போது படிப்பு நல்லா வரும். நல்லா இருக்கம்மா. கடவுள் செயலால் உங்களுடைய வாழ்த்துக்களால் காலை வணக்கம். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. நம்ம இப்போ எப்போவும் பக்கத்திலே இருந்து கேர் பண்ணணும் குழந்தைகளை. சாயந்தரம் அவங்க வீடு வரும்போது மழைன்னு நம்ம வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பக்கத்திலே இருந்து பாடம் சொல்லி கொடுக்கணும். என்ன படிக்கிறாங்க, வாங்க மாலதி வாங்க வாங்க. கடன் தீர வழி. கும்பத்தை இப்போ குரு பார்க்கார, நல்ல நிலைமை உங்களுக்கு. 3, 4, 6, 16, 18, 8, 26, 6, 8. சக்தி என்ன செய்யுங்க, வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்கிறத உங்கள் பழக்கமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் டேட்டுக்கு பைரவர் தான் வரார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, வெள்ளிக்கிழமை ஆனால் பைரவருக்கு இவ்வளோ வில்வம் கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. சூப்பராக வருவீங்க. தேய்பிர அஷ்டமி எப்போ வருதுன்னு பார்த்து பைரவரை பார்க்க ஓடுங்க. அவர் காலடியே சரணோன்னு இருங்க. நல்லாயிருக்கும். செய்வீங்களா? பைரவருக்குள்ள ஒரே தமிழ் துதி திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுதினது. விரித்தவள் கதிர்கொள் சூளம் வெடிபடு டமரு கங்கை தரித்த கோல கால பைரவராகி வேளம் உரித்து உமை அஞ்ச கண்டு திரு வெண்கதிர்வாய் வில்லச் சிரித்தை அருள் செய்தனரே சேரை சென்னறி செல்வனாரே.
இந்த ஒரு துதி தான் பைரவருக்கே